சிவனடியார்களில் பெரும் புகழ் அடைந்தவர்கள் அனைவருமே சிவபெருமானிடம் சிக்கி தவித்த பிறகே அந்த நிலையை அடைந்திருக்கின்றனர். ஏன் இறைவன் இத்தனை துன்பங்களை கொடுக்கின்றார் என்றார், துன்பத்திலும் இறைவன் மீது அளவிட முடியாத பக்தியை காட்டும் தன்னுடைய பக்தர்களின் பக்தியை உலகுக்கு காட்டுவதற்காகத்தான். வைராக்கியமான பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கியவர்கள்தான் நாயன்மார்கள். பக்தியில் நான் என்ற ஆணவமும் என்னால் முடியும் என்ற எண்ணமும் வரக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் அதை போக்குவதுதான் இறைவனின் வேலை. கோவணத்திற்கு இணையாக என்னால் வேறொன்றை கொடுக்க முடியும் என்ற எண்ணமும் அமர்நீதி நாயனாருக்கு தோன்றியது. அந்த என்னால் முடியும் என்ற ஆணவத்தை போக்க இறைவன் அவருக்கு துன்பத்தை கொடுத்தார். சோழ நாட்டில் பழையாறை என்னும் ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தார் அமர்நீதி நாயனார். சிவபெருமான் மீது தீவிரமான பக்தி கொண்டவர். அவர் சிவனடியார்களுக்கு உணவு மற்றும் கோவணங்கள் கொடுப்பதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். திருநல்லூரில் மடம் ஒன்றை கட்டினார். திருவிழா காலங்களில் அங்கேயே தன் குடும்பத்தோடு தங்கியிருந்து சிவனடியார்களுக்கு உணவு மற்றும் கோவணங்களை கொடுத்து மகிழ்ந்தார். இறைவன் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பித்தார். அந்தனர் போல் வேடம் தரித்து கையில் இரு கோவணம் முடிந்த ஒரு தண்டுடன் கோவண ஆடையுடன் திருநல்லூரில் உள்ள அமர்நீதியார் மடத்துக்கு வந்தார். அவரை கண்ட அமர்நீதியாரின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இனம் புரியாத இன்பம் அவருக்குள் தோன்றியது. அவரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்தார் அமர்நீதியார். அவரை உணவு உண்ண அழைத்தார். யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா ஈசனின் ஜாலத்தை